இதுவும் இட்லி அவன் மருந்து 393 கூட்டம். இந்த நாள் ஒரு இனிய நாள் எங்களுக்கு. ஒரு மிக சிறந்த பக்தி. அதாவது நீங்கன்னா நினச்சா ஆடு வெள்ளியில் 5 வெள்ளியில் வரேன் அப்படின்லாம் சொல்லாமல் 65 வருஷமாக தொடர்ந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனுடைய அருள் ஆசி பெற்ற ஒரு சிறந்த பக்தியை நான் இன்றைக்கி பேட்டி காண போகிறோம். அருமை சிவாச்சாரியர் மகன் சிவாச்சாரியர் கூட இருக்காங்க. இது வேலூரில் கண்டோன்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோயில். அடிக்கடி இந்த பதிவுகளை நம்ம இந்த கோயிலில் பகிர்ந்துக்கிறோம். எனக்கு ஒரு மன அமைதி. நான் 50 ஆண்டுகள் அந்த கோயிலுக்கு வரவேன், ஆனால் தினசரி இல்லை. 50 ஆண்டுகள் வரதான் கணக்கே தவிர நான் தினசரி வரல. ஆனால் 65 வருஷம் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அது கின்னஸ் ரெக்கார்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் அசந்து போயிட்டேன். அதனால் அந்த அம்மா வசந்தபுரத்தில் மேடம் வசந்தான்னு அவங்களுக்கு பேர். நானும் வரும்போதெல்லாம் அவங்க கோயில் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் கேட்டேன், ஏம்மா இது எத்தனை வருஷமாக வரேன்னு கேட்டேன். சார் 65 வருஷமாக வரேன் சார். நல்லா டெய்லி அம்மான்னு. ஆமாம் சார். நாங்கள் உடனே மதன் சிவாச்சாரியர் பாருங்கள், எம்எல்ஏ இதனுடைய பக்தர். அதே மாதிரி வேலூரில் மிக பெரிய பிரமுகர்கள் எல்லாம் அன்னை கருமாரியனுடைய அருள் பெற்று பலம் பெற்று சகல சௌபாகியங்களை பெற்றவர்கள் வேலூர் மக்கள். அதில் குறிப்பாக அண்ணன் கார்த்திகை அம்மன் கிட்ட நின்று பார்த்தாருன்னா அப்படி ஒரு நேரடியாகவே கருமாரியம்மன் கிட்ட பேசுவாங்க அவங்க 2 பேரும். அப்படி ஒரு டிவேஷன், ஒரு தன்னையை கரைச்சிக்குவார். நம்ம எம்எல்ஏ முக்கியமாக சொல்லணும், அவர் தான் அரங்காவலாக இருக்காரு. இப்போ மதன் கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு அந்தம்மா அவங்கள பற்றி சொல்ல போகிறாங்க. வணக்கம் ஐயா. கோயிலோட சிறப்புலாம் ஒரு வாரமாக போட்டுன்னு இருக்காரு. சிறப்புலாம் நம்ம கோயிலோட சிறப்பு மனதார வேண்டினால் மனமுருகி அம்பாள் அனைத்தையும் தருவாள்ன்றதுல நிறைய பக்தர்கள் சாட்சி இருக்காங்க. அதில் ரொம்ப சிறந்த பக்தன் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட இருக்கின்ற வசந்தாம்மா. ஏன்னா இவங்க எதை மாறினாலும் மாறலாம், ஆனால் அம்பாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் காலையோ மாலையோ அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் தினமும் அம்பாவை பார்த்துருக்காங்க. அவன் நிறைய செல்வ செழிப்போடு அம்பாள் அனுகிரகம் செய்திருக்கின்றார். இன்னைக்கு அவங்க எல்லாம் இந்த காணொலி பார்க்குற அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த அம்பாளை வேணும்னா என்ன கிடைக்குன்றது சாட்சியம் சொல்லுங்கம்மா பக்தர்களுக்கு எனக்கு பார்க்குறாங்க. என்னுடைய பேர் வசந்தா. நான் வேலூர் வசந்தபுரத்தில் இருக்கிறேன். நான் சிறு வயதில் ஒரு 10 வயசு இருக்கும் எனக்கு. அந்த வயசுலேருந்து எங்கள் பாட்டி கூட வருவேன். இன்றைக்கி எனக்கு 75 வயசு ஆகுது. இந்த 65 வருஷமும் நான் டெய்லி வரேன். ஆனால் அந்த நேரத்தில் வரும்போது நான் ஒன்றுமே இல்லாத ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு வழி இல்லாமல் இந்த அம்மா கிட்ட நேரடியாக டெய்லி நின்னேன். நான் என் உடம்பு இந்த மாதிரி ஆனதுக்கு இன்றைக்கி நான் இந்த வளர்ந்து நிற்கிறதுக்கும் அம்மா தான் காரணம். ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி பேரோட புகழோட எல்லா அந்தஸ்து, ஒரு அந்தஸ்து சொல்ல முடியாது. கடவுள் அந்த அம்மா எனக்கு எல்லா அந்தஸ்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்னை பார்த்து நான் சாதாரணமாக போயிட்டு இருந்தால் கூட அவங்க முன்னப்பிட தெரியாதவங்க கூட யாருனே தெரியாது. அவங்கெல்லாம் என்னை கையெடுத்து கும்புற அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த ஜென்மம் பத்தாது. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அவளை நான் என் உயிர் போகிற வரைக்கும் அந்த உயிர் கூட இந்த இடத்துல தான் அப்படி ஒரு நிமிஷம் நான் அவளை பார்த்துட்டு தான் போகணும். அந்த குடுப்பனை எனக்கு அவள் கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்கிறா இல்லை, கொடுப்பாள் கொடுத்து கொண்டே இருப்பாள். என் உடம்பு ஆரோக்கியம், எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் குடும்பமும் ஆரோக்கியம் இருக்கணும். ஒருத்தரும் அம்மா கிட்டே வேண்டவுடைய வேண்டுதல்ன்றது நிறைவேறும். ஒரு வேண்டுதல் கூட நிறைவேறாமல் போனதே கிடையாது யாருக்குமே. எவ்வளோ பேர் இங்கே வேண்டுதல் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட எல்லா அம்சங்களையும் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நான் பேரன் பேத்திகளோட குடும்பத்தோட இன்றைக்கி நான் தான் எல்லாமே எல்லாம் சர்வ அதிகாரத்தோடு இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா இன்னைக்கு அது எல்லாம் அம்மாவுடைய அருள் தான். அந்த அம்மாவுக்கு மிஞ்சிந்து எதுவுமே கிடையாது. நான் ஒரு நாள் வரலைன்னா அவளை பார்க்குறதுக்கு என் மனசு ரொம்ப வேதனை, அப்படியே துடிச்சு போயிடுவேன். நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். நான் எனக்கு பணம் காசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவள் தான் எனக்கு. அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீ இப்போ என்ன செய்ய, நான் டைரெக்டாக நேரடியாக பேசுவேன் அவர்கிட்ட. நீ என்னை எந்த விதத்துலையாவது நான் உன்னை பார்க்கணும். யாராவது என்னை உன்னை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு அவங்கள காமிக்கணும். நீ நான் பார்க்கணும் உன்னை. ஆனால் கண்டிப்பாக யாராவது அப்படியே தியானத்தில் உட்காந்துருப்பேன். நான் யாராவது ஒருத்தர் அங்கேயே எதிர்த்து நிற்பாங்க. நீடே வாடா போகலாம் போயிடலாம். உடனே வா போகலாம்.
ஆனால் அந்த நேரத்துக்கு கோயில் திறந்து இருக்கணும், அதுவும் வேண்டின்னு வருவேன் நான். ஐயர் இருப்பாரோ இல்லையோ பரவாயில்ல, நேரம் ஆயிடுச்சு ரொம்ப. 20 ஐயர் பார்த்துருப்பீங்களா? 20க்கு மேலேயே பார்த்துருப்பேன் ஐயருங்களை நான். 20 ஐயர்களுக்கு மேலேயே பார்த்துருப்பேன் நான். அம்மனை வந்து ஒன்றுமே கோயிலே இல்லாத ஒரு சிலை மட்டும், ஒரு சின்ன இதில் இருந்தது, மொத்தம் சிலந்தி பூண்டு எல்லாம் கட்டிட்டு ஒரு வயசான கிழமை வந்து பம்பை அடிச்சுட்டு உட்காந்துருப்பார். ஒரு வயசான கிழமை, நான் சின்ன போகும்போது பயப்படுவோம் நாங்கள். இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா இந்த நம்ம எம்எல்ஏ கார்த்தி அவர்கள் தான் இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறது. அவங்க அண்ணன் தண்டபாணி அவர் தான் ஆரம்பித்து வச்சாரு. இன்னைக்கு இது வரைக்கும் இது நடந்துட்டு இருக்குதுன்னா அது கார்த்தி அவர்கள் தான் காரணம். கார்த்தி எம்எல்ஏ அவர்கள் தான் காரணம். அவர் நல்ல ஆரோக்கியமாக எல்லா ஐஸ்வர்யம் நிறைஞ்சி அவர் எப்பவுமே இதே மாதிரி திருவிழா செஞ்சுட்டே இருக்கணும். வருஷம் வருஷம் ஒரு இது கூட இது பண்ணாமல், எதை பற்றியும் உழைக்காம நினைக்காம, பணத்தை பற்றி எது பற்றியும் நினைக்காம, யார் கொடுக்குறாங்க இல்லைன்றதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவரே தடித்து இவ்வளோ பேர் திருவிழா அவர் நடத்துகிறாரு வருஷம் வருஷம். ஆனால் இந்த அளவுக்கு அம்மன் கோயில், பெருமாள் திருப்பதியில் பெருமாள் கோயில் மாதிரி நிற்குதுன்னா அதுக்கு கார்த்தி அவர்கள் தான் காரணம். நானும் இன்னமும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்துக்கிட்டே இருக்கணும் கோயிலுக்கு. அந்த அம்மாவை நான் டெய்லி நிஜம் பார்க்கணுன்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் வணங்கி கேட்டுக்கிறேன். அந்த அம்மாக்கிட்டையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, இந்த ஒரு பெரிய வாய்ப்பு பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மாவுடைய சக்தி அனைத்து பக்தர்களுக்கும் இந்த நேரத்திலே கொடுக்கின்றார்கள். ஆகையால் எல்லாருக்கும் இந்த கருமாரியம்மனை இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்த்தவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து கருமாரியம்மனை தரிசனம் ஐயா ஸ்ரீதர ஒரு பெரிய பக்தருங்க அவரும். ஏன்னா அம்மா முதல்ல பேசல நான் மகன், இப்ப பாருங்க என்னம்மா பேசிட்டாங்க. 65 வருஷம் வராங்க சார் டெய்லி. 65 வருஷம் ஒரு நாள் கூட தவறாமல் கோயிலுக்கு வருகிற ஒரு பக்தி நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிச்சயமா இது ஒரு ரெக்கார்ட் ஆகணும். எனக்கு வேலை இருக்குன்னு இவங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் கோயில் தான் ஃபர்ஸ்ட் வேலை. இந்த அம்மா கார் வெளியே இருந்தாவே அது இல்லாமல் ஒரு நாள் கூட இந்த சாலையை நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த வருஷம் இது வரைக்கும் அப்படி ஒரு பக்தி இருந்திருக்காங்க. இது அம்மனுடைய ஏன்னா முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கு இல்லையே அபிராமிப்பட்டர். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. முக்கண்ணி அவள் தானே, அவள் தான் எல்லாமே. 3 தேவிகளுடைய அம்சம் இல்லை, அம்மாவை கொடுத்த பவர் தானே இது. உமை அம்மைக்கு கொடுத்த பவர் தான் கருமாரிக்கு. நீ எனக்காக பார்த்துக்கம்மா, காவல் தெய்வமாறு, இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய், மாரியை கொடு, மழையை கொடு, நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து கொடுன்னு. இந்த பாருங்க, அவங்களுக்கு மட்டும் வளரல, எல்லோரும் வளரணும்னு நினைக்கிறாங்க. அன்னை கருமாரி அனைவருக்கும் நல்லா கொடுப்பா. நீங்கள் அவசியம் பக்தர்கள் வேலூர் வந்தீங்கன்னா, வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ நீட்டாக சுத்தமாக வேறு கோயில் இல்லை வேலூரில். அந்த அளவிற்கு ரொம்ப சக்தி படைத்த கோயில். மிகவும் ஆகம விதிகளை அறிந்த மிக சிறந்த ஒரு சிவாச்சாரியர் மதன் சிவாச்சாரியர். அவருடைய ஒரு ஆளுமை, நம்ம எம்எல்ஏவுடைய ஆளுமையில், அருள் ஆளுமையில் நம்மளை அரவணைச்சு செல்கிறவர் மதன் சிவாச்சாரியர். அதனால் பக்தர்கள் ஒரு நல்ல வாய்ப்பு, எங்கள் கருமாரி அம்மன் கோயிலுக்கு வாங்க. ஸ்ரீதர் சார் பாருங்க, அவரும் டெய்லி ஓரளவுக்கு வந்துட்டு போகிறவர். வரலன்னா அவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு இருக்காங்க. ஒரு நிதர்சனமாக சாட்சியாம் வசந்தபுரம் அம்மா வசந்தா அவர்கள் 65 ஆண்டுகள் இந்த ஆலயத்திற்கு தினசரி வருகிற ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நினைச்ச மாதிரி அம்மா எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாம்மா. நன்றி, வணக்கம். மதன் ஐயர் நடராஜர், மதன் ஐயர் நடராஜர் இருக்கிறாரு. ஒரு ஏழையிலிருந்து பணக்கார கோடீஸ்வரன்லேருந்து ஏழைங்க ஒன்றுமே இல்லாத, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாத வந்து ஏழைங்க நின்னாலும் எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுக்குறவங்க தான் இவங்க ஐயருங்க. மதனும் சரி நடராஜும் சரி, 2 ஐயரும் ரொம்ப ரொம்ப மனம் வந்து ரொம்ப மனசு, கடவுள் அவங்களுக்கு எப்பயுமே இந்த அளவுக்கு மனசு கொடுத்துருக்கணும். கொடுப்பாங்க கருமாரி அம்மா. எத்தனோ ஐயருங்க வந்து போயிட்டாங்க இது வரைக்கும். ஏன்னா ஒரு 30-40 ஐயருங்க இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இவங்க வந்து யார்கிட்டையும் ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு எளிமையாக, மதன் ஐயரும் சரி நடராஜ ஐயரும் சரி, எல்லாருக்கிட்டையும் எளிமையாக இவங்க தான் ஏழப்பட்டவங்க, இவங்க தான் பணக்காரங்க, வேற்றுமையே இல்லை. அம்பாளுக்கு ஒரு தொண்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து அவங்க லட்சணமா பயன்படுத்தி அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்றாங்க. நல்ல மாதிரியா அவங்களும் நல்ல மாதிரியா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இன்னும் அவர் பிறந்திருக்கிற ஒரு குழந்தை நல்லா
நில செஞ்சு நோய் நொடி இல்லாம எந்த இது இல்லாம அழகா வளர்ந்து அவளும் வரணும். இதே மாதிரி கோயிலுக்கு சின்னது என்ன மாதிரி அவளும் வரணும் அந்த கோயிலுக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பெருந்தன்மைக்கும் அருமையான உரைக்கு ரொம்ப நன்றிமா. கரெக்டா அருமை அருமை.